வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா, ஓம் சரவணபவ. அன்பர்களே, உங்களை வணங்குகின்றேன். உங்களுடைய ஆதரவும் கருத்துக்களும் அடியேனுக்கு மிகுந்த ஊக்கத்தை தருகின்றன. நன்றி. கந்தர் அனுபூதியிலே பாடல் 18 நாம் பேசுவோம். உதியா மரியா உணரா மறவா, விதிமாலரியா விமலன் புதல்வா, அதிகா அனகா அபயா அமுதா, கதிகாண நல்கா ஐர்ச முருகே. பாடல். இந்த பாடல் முருகனை போற்றி பாடுவதாக அமைந்திருக்கிறது. இந்த பாடல் பாடுகின்ற பொழுதே முழுமையான உருக்கமும் சேருகிறது. இந்த முதல் வரி, உதியா மரியா, உதய பிறப்பும் இறப்பும் இல்லானே, உதியா மரியா உணரா மறவா, உதியா மரியா உணரா மறவா. மறப்பதற்கு இல்லை, நினைப்பதற்கு இல்லை. மகா ஞானி, சர்வ ஞானி முருகப்பெருமான். சிவபெருமானை சொல்வோம் அல்லவா, பிறப்பு இறப்பு இலான் ஓர் வித்தின் மேல் விளையாமல், ஆதியும் அந்தமும் இலான் அருட்பெருஞ்சோதி. அப்படி முருகப்பெருமான் உதியா மரியா, உதயம். உதியா என்பது உதயம், பிறப்பு இறப்பு இலான். பாருங்கள் எவ்வளவு பெருமை. முருகனது திருவடியை நாம் போற்றி பாடி உருகி வணங்க வேண்டுமல்லவா. மறவா, மறதி என்பது இல்லை, அதே போல நினைப்பு என்பதும் இல்லை. சர்வ ஞானி, சர்வ வியாபி முருகப்பெருமான். மறவா உணரா. நமக்கெல்லாம் இதையெல்லாம் படிக்க வேண்டும், இதையெல்லாம் மனதிலே வைக்க வேண்டும். இந்த இரண்டும் முடியாமல் சிரமமும் படுகிறோம். அப்படி இல்லை, உணரா மறவா நிலை முருகப்பெருமானுக்குண்டு. அடுத்த வரியிலே, விதிமாலரியா விமலன் புதல்வா, சிவபெருமானின் புதல்வன் விமலன், தூயவன். அயன்மால் அரியா பாதம், மால் அரியா மலர்பாதம். அதில் திருவாசகத்திலே சொல்வார்கள், கோளவரை குடிமி வந்து கோளையத்து சால அமுதுண்டு, தாழ் கடலின் மீது எழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான், சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாளுக்கு அரியானை வாயார நாம் பாடி. அங்கே மாளுக்கு அரியானை வாயார நாம் பாடி, புளித்து அகங்குளைந்து பொன்னூசல் ஆடாமோ. அதுதான் விதிமால் அரியா விமலன். விதிமால் அரியா விமலன் புதல்வா முருகப்பெருமான். அடுத்த வரி முழுமையாக நம்மை உருக்குகின்றது. அதிகா, அனைத்திற்கும் மேலானவன் முருகப்பெருமான். திருவேரகத்திலே சிவபெருமானுக்கே மந்திர உபதேசம் செய்தவர், மந்திர உபதேசத்தின் உட்பொருளை தெரிவித்தவர் தான் அனைத்திற்கும் அதிகா, அனைத்திற்கும் மேலானவன். அனகா, எந்த குற்றமும் இல்லாதவன். அதிகா அனகா அபயா, அனைவருக்கும் அபயம் தருபவன். முருகா என்று ஒரு கால் உரைக்கின் உங்களுக்கு தெரியும். முருகா
வெண்சமரில் வேல் வந்து நிற்கும். அனைவருக்கும் அபயம் தருபவர் முருகப்பெருமான். அபயா, வேலும் மயிலும் துணையாக வந்து நிற்கும் முருகா என்று ஒரு சொல்லில். முருகா என்று சொல்லிடு, வேலும் மயிலும் துணையாகும், வேண்டுதல் உனக்கு வசமாகும். அதுதான் அபயம் தருபவன். அனகா அதிகா அனகா அபயா அமுதே. அமுதன், அமுது போன்றவன் முருகப்பெருமான். எப்படி பாடி வைத்திருக்கிறார் அருணகிரிநாதர். முழுமையாக உருக்கம் தருகிறது இந்த வரி. அதிகா அனகா அபயா அமுதா. முருகப்பெருமானை பாடுகிறோம். இந்த வரிகளை பாடுகின்ற பொழுதே மனம் மகிழ்கின்றது. மனம் மகிழ்ந்து முருகனுடைய பேராற்றல் அருளாற்றல் மனதிலே பதிகின்றது. அடுத்த வரி, கதி காண. கதி என்ன? நற்கதி, வாழ்விலே நற்கதி, வீடு பேறு, முக்தி, நலவாழ்வு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். கதிகான நல்கா, அதனை நல்குபவனே. வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கையை கொடுப்பவனே. ஏனென்றால் மூன்று வரிகள் பார்த்திருக்கிறோமல்ல, அந்த 3 வரிகளில் முருகப்பெருமானின் பேராற்றல் புரிகிற பொழுது நிச்சயம் நமக்கு நற்கதி உண்டு. நற்கதி நமக்கு நிச்சயம் உண்டு. மெய்மையாம் உளவு செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலியிட்டு, பொய்மையாம் களைகள் வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி, செம்மையில் நிற்பராகில் சிவகதி என்று தேவாரம் சொல்லும். அப்படி இங்கே அருமையான இந்த 4 வரிகளை நாம் போற்றி பாடுகின்ற பொழுது, முருகனை போற்றி பாடுகின்ற பொழுது, உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா, அதிகா அனகா அபயா அமுதா என்று பாடுகின்ற பொழுது நிச்சயம் இந்த கதிகான நல்கா, கதிகான நல்குவான், நற்கதியை நல்குவான். முருகப்பெருமானின் அருள் அன்பர்களுக்கு உண்டு. அயிர்ச முருகே. வேலினை கையிலே வைத்திருக்கின்ற வடிவேலவனே. அப்படி இந்த பாடலை முடிக்கிறார். இந்த பாடல் நமக்கு அருமையான ஒரு நுட்பொருளினை, அருட்பொருளினை அன்பர்களுக்கு தருகின்றது. முருகப்பெருமானது முழுமையான அருளாற்றலை நமக்கு விளக்கி தருகின்றது. முருகப்பெருமானை பாடுகின்ற உருக்கமாக அமைந்திருக்கின்ற இந்த பாடல் முருகனது அருளனை நமக்கு சேர்க்கும். எப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறோமோ, அதற்கு மேலே இங்கே அதிகா அனைத்திற்கும் மேலானவனே, அனைத்திற்கும் மேலானவனே, மந்திர பொருளை உரைத்தவன், மந்திர பொருளை உரைத்தவன், திருவேரகத்திலே சுவாமிநாதனாக நின்றவன், அறுபடை வீடுகளிலே அமர்ந்து அன்பர்க்கு அருள் செய்பவன், வேலவன். வேல் என்றாலே வெற்றி என்று அருள், ஞானம் என்று அருள், சக்தி என்று பொருள். அப்படி வேலினை கையிலே கொண்ட பெருமாளே, கதிகான நல்காயே, கதிகான நல்காயே முருகா. உருக்கம். அன்பர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயம் உண்டு. இந்த பாடலை நெஞ்சிலே தாங்கி பாடி பாருங்கள், மனதிலே எந்நாளும் போற்றி பாடுங்கள். முருகனது அருள் அன்பர்களுக்கு எல்லாம் அருட்பிரசாதமாக கிட்டும்.
ஓம் முருகா, ஓம் சரவணபவ. மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.